ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான சேனைக்கிழங்கு வறுவல். கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு வறுவல் ஒரு பக்காவான ரெசிபிங்க. சேனைக்கிழங்குல இது ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ்ன்னு சொல்லுவேன். நல்ல அந்த மசாலா ஃப்ளேவர்ஸோட கிட்டத்தட்ட ஒரு கறி வறுவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. வெரைட்டி ரைஸஸ் கூட இது ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. மீல்ஸோட பரிமாறும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒயிட் ரைஸில் இந்த சேனைக்கிழங்கு மசாலாவை சேர்த்து நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ்ஷுங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 250 கிராம் அளவுக்கு சேனைக்கிழங்க நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த சைஸ் பீசஸ்க்கு கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த சேனைக்கிழங்கை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும். கட் பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கை கம்ப்ளீட்டாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இதில் நல்ல ஒரு 2-3 டம்ளருக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதாவது இந்த சேனைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வர அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு விட்டு நல்லா வேக வைப்போங்க. மூடியை போட்டு விட்டுடலாம். நல்ல ஒரு 10-12 நிமிஷம் நல்லா பாயில் ஆகி வரட்டும். அதாவது ஒரு 70 to 80% அளவுக்கு நல்லா வெந்து வரணும். பாருங்கள், சேனைக்கிழங்கு நல்லா கொதித்து வெந்துருச்சு. நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. நம்ம இப்படி குத்தி பார்த்தா சாஃப்டாக உள்ளே போகணும். ஸோ சேனைக்கிழங்கு ஒரு 75%க்கு மேலே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். வெந்த சேனைக்கிழங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக தண்ணியை வடித்து எடுத்து வச்சாச்சு. ஸோ இது இருக்கட்டுங்க. இப்போ சேனைக்கிழங்கு வறுவலுக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இங்கே மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு பீஸ் பட்டை, பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய துண்டா, அடுத்ததாக ஒரு 3 கிராம்பு, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா பாப்பி சீட்ஸ், இது இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய். ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ஸ்பைசஸை இந்த தேங்காவோடு சேர்த்து கொஞ்சம் பருப்பருன்னு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு இப்போ இதில் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துருவோம். அடுத்ததாக ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி, கூடவே ஒரு ஃபுல் டீஸ்பூனுக்கு நல்ல மல்லிப்பொடி, கொரியாண்டர் பவுடர். இப்போ இதையெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கமகமன்னு வாசனையோட மசாலா ரெடி. இப்போ நம்ம சேனைக்கிழங்கு வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சேனைக்கிழங்கை கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. இங்கே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற சேனைக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ சூடான எண்ணெயில் வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கிற சேனைக்கிழங்கை நல்லா இப்படி போட்டு விட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்குவோங்க. அதாவது ஆல்ரெடி நம்ம அந்த சேனைக்கிழங்கை கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு 75%க்கு மேலே குக் ஆகிருக்கு, வெந்திருக்கு. இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்தெடுக்கும் போது கம்ப்ளீட்டாக அந்த சேனைக்கிழங்கு வறுபட்டுரும். நல்லா ஒரு 100% வெந்துருங்க. இப்படி வறுத்தெடுத்துட்டு நம்ம சேனைக்கிழங்கு மசாலா செய்யும்போது டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்டெப்பை பண்ணிவிடுங்க. இப்போ வறுத்தாச்சு. இதை எண்ணெயை வடிச்சிட்டு கம்ப்ளீட்டாக எடுத்து நம்ம தட்டில் வச்சுருவோம். இதே மாதிரி மீதி இருக்கிற சேனைக்கிழங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இங்கே வறுத்த சேனைக்கிழங்கு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம இப்போ மசாலாவோடு சேர்த்து இதை வதக்கி எடுக்க போகிறோம். சேனைக்கிழங்கு வறுத்தெடுத்த அதே கடாயிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுட்டு இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு இப்போ நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுவோம்.
வெங்காயம் இப்படி ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துருவோம். தக்காளியும் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துடலாங்க. இங்கே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது மசாலாவுக்கு உப்பு. நம்ம ஏற்கனவே காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம், அதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுவோம். உப்பு சேர்த்த உடனே தக்காளி நல்லா ஈஸியாக குயிக்காக வதங்கிடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலா விழுதை சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுவோம். நம்ம மசாலா அரைக்கும் போது எல்லா பொருளுமே பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம். அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம ரா இன்க்ரீடியன்ட்ஸ் தான் போட்டிருக்கிறோம். ஸோ இந்த மசாலா இந்த எண்ணெயில் நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கி வரணும். ஸோ கம்ப்ளீட்டாக நல்லா ஒரு 1-2 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாங்க. மசாலா நல்லா வெந்துடும், நல்லா வதங்கி நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா அந்த மசாலாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம வேக வச்சு வறுத்து ரெடியாக வச்சுருக்கிற அந்த சேனைக்கிழங்கு கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். சேனைக்கிழங்கு நல்லா ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு, அதாவது வேக வச்சுட்டு வறுத்தும் எடுத்துட்டோம். ஸோ கம்ப்ளீட்லி குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த மசாலா பிடிச்சி வதங்கி வரணும். ஸோ ஒரு 1-2 நிமிஷம் மட்டுமே சேனைக்கிழங்கு இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கம்ப்ளீட்டாக அந்த சேனைக்கிழங்கு மேலே இந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகி நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், சேனைக்கிழங்கு மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலையை போட்டு விட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துருவோம். அவ்வளோதாங்க, சுவையான சேனைக்கிழங்கு வறுவல், கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு வறுவல் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ் வறுவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. அப்படியே ஒரு கறி வறுவல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான்வெஜ் பிரியர்கள் நான்வெஜ் எல்லாம் மிஸ் பண்ணுற சமயத்துக்கு இந்த சேனைக்கிழங்கு வறுவல் ஒரு பெஸ்ட்டான ஒரு டிஷ்ஷாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடேரியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். இது மீல்ஸோட பரிமாறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸஸ் கூடவும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. சப்பாத்தி பூரிக்கும் நம்ம தொட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.